ஒரு பயணம், 2 பேர். மொழி புரியல, மனசு மட்டும் புரிஞ்சிச்சு. அந்த நாள் அவ என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி இப்போவும் என் மனசுல ஒலிக்குது. तुम्हें समझ आता है? அவள் தனியா நின்னுக்கிட்டு இருந்தா. கையில் ஒரு பை, கண்களில் ஒரு தேடல். ஒரு நொடி அந்த பை அவளை கைவிட்டு போச்சு. ஓய் நில்! நான் ஓடினேன், யோசிக்காம ஓடினேன். இதோ உங்க பை. ये मेरा है. அந்த ஒரு பார்வை மொழி இல்லாம பேசினது. நீங்க எங்க போகணும்? வாங்க, நான் கொண்டு போகிறேன். मैं मट सादी हूं. அந்த நிமிஷம் அவ என்னை நம்பினா. அது ஒரு சாதாரண ரைடு இல்லை. இந்த ஸ்கூட்டர் என் உயிர். இப்போ இந்த பயணம் நம்ம இருவரோடது. कहाँ जा रहे हैं? நீ சொல்ல முடியல, ஆனா நான் கொண்டு போகிறேன். பசி, சோர்வு அனைத்தும் இருந்தது. ருபேஷ், சாப்பிடணும், இல்லைனா சக்தி இருக்காது. பயப்படாது, இது நல்ல சாப்பாடு. மெஹர், சுக்ரியா. அந்த சின்ன சிரிப்பு என் மனசுல பெரிய இடம் எடுத்தது. அவர்களுக்குள் இன்னும் மொழி இல்லை. ருபேஷ், நீ என்ன சொல்ல வர? मेहर, मुझे समझ नहीं आ रहा. சரி, சிரிப்பே போதும். அந்த சிரிப்புல ஒரு உறவு உருவாக ஆரம்பிச்சது. ஆனா ஒவ்வொரு பயணத்துக்கும் ஒரு சோதனை வரும். அவகிட்ட ஒருத்தான் டிஸ்டர்ப் பண்ண வந்தா அவகிட்ட ரூபேஷ், ஓய் தள்ளி போ, ஒரு நிமிஷம் நீங்க பின்னாடி இருங்க. धन्यवाद. ஒரு பயணம், 2 பேரு. மாலை நேரம், சூரியன் மறைந்தாலும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் முக்கியம். मेती खून. அந்த அமைதியில காதல் மெதுவா பிறந்தது. நதிகள், மலைகள், சாலைகள் அனைத்தையும் கடந்து நம்ம இருவருக்கும் இடையிலான தூரம் குறைந்தது. ये एड्रेस सच है? मेरे रिश्तेदार. நீ போறியா? அவள் அமைதியா அவனை பார்க்கிறாள். சரி போ. அவள் ஸ்லோலி போறாள், திரும்பி பார்ப்பாள். அந்த ஒரு பார்வை என்னை முழுக்க காலி பண்ணிச்சு. இதுதான் முடிவா? டைரி ஓப்பன். இந்த அட்ரஸ் என் வீடு அப்படின்னா இது இங்கே முடிஞ்சிடாது. நீ எங்கே இருந்தாலும் நான் கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன். நகரம், மலை, பனி எல்லாம் கடந்து ஒரு பேரை மட்டும் தேடி அவன் பயணம் தொடர்ந்தது. அவள் நிற்கிறாள், நானும் நிற்கிறேன். मेहर, நீ வந்துட்டியா? நான் வராமல் இருக்க முடியுமா? அவள் கையை பிடிக்கிறாள். ருபேஷ், மே தும்சே பியார் கர்த்தா ஹூன். मेहर, நான் உன்னை காதலிக்கிறேன். எல்லை தாண்டினாலும், மொழி வேற இருந்தாலும் காதல் எப்பவும் ஒரே மொழிதான்.